வணக்கம் நண்பர்களே. விஜய் தலையில் விழுந்த இடி. முதல்வர் விஜய்க்கு தெரிந்துதான் பழனி மலை அடிவாரத்தில் 100 கோடி நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியவில்லை என்றால் வந்து சொல்லட்டும் என திமுக நிர்வாகிகள் தற்போது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இது குறித்து அவர் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த பழனி நில பத்திரிவு விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. கடந்த ஜூலை 2ஆம் தேதி இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இந்த நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என புகார் கடிதம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த பதிவாளர் பழனிசாமி நிலத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டார். இதனையடுத்து அடுத்த நாள் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தற்காலிகமாக பணிக்கு வந்த பாலசுந்தரம் என்பவரும் பதிவு செய்ய மறுத்து விடுப்பில் சென்று விட்டார். இதற்கடுத்து சனி ஞாயிறு விடுமுறை தினம் என்பதனால 6ஆம் தேதியான திங்கட்கிழமை அன்று பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்த அதிகாரிகள் அனைவருமே விடுப்பில் சென்றுட்டாங்க. அப்போது வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சத்திரப்பட்டி அல்லது கீரனூர் அலுவலக அதிகாரிகளை விடுப்பில் சென்ற பயணிசார் பதிவாளர்களுக்கு மாற்ற அழைக்காமல் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொடைக்கானலில் இருந்து பத்திரப்பதிவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரை அழைத்து வந்து அவசரமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் ரமேஷ், லோகேஷ் ஆகியோரின் கருத்துக்கள் முரண்பாடாக இருக்குது. இந்த நிலத்தை வாங்கியதாக சொல்லப்படும் 2 பேர் குறித்து இதுவரை போலீஸ் தரப்பில் எந்த விவரம் முழுமையாக வெளியிடலை. ஆனால் முதற்கட்ட விசாரணையில் ஆன்லைனில் 15 லட்சம் ரூபாய் வரை முத்திரை கட்டணம் செலுத்தி பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை வாங்கும் அளவுக்கு அந்த 2 நபர்களுக்கும் பொருளாதார வசதி இல்லை. எனவே இந்த நில விவகாரத்தில் பினாமி பெயரில் பணப்பரிமாற்றம் செயல்பட்டிருக்கு. சமூக வலைதளங்களில் பேசுவோரை இரவோடு இரவாக கைது செய்யும் இந்த அரசு தவறு செய்த பதிவாளரையோ முன்பு இருந்த அதிகாரிகளையோ குற்றவாளியாக சேர்க்காதது ஏன்? இந்த நில மோசடி விவகாரம் முதல்வர் விஜய்க்கு தெரிந்துதான் செயல்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் வந்து சொல்லட்டுமே என தற்போது பரந்தாமனும் விமர்சித்திருக்கிறாராம். மேலும் இது தற்போது விஜய்க்கு வேறிடியாக இறங்கியுள்ளது. தாவேக ஆட்சியில் லஞ்சமில்லை, ஊழமில்லை என அனைத்தும் கூறிய விஜய் தற்போது நில மோசடியில் 100 கோடி மோசடி செய்ததை எங்கு போய் கணக்கை தீர்ப்பார்? தாவேக ஆட்சி உண்மையிலே ஊழலற்ற ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியே பரவாயில்லையா? உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.